ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜய் அவர்களோட ஸ்பீச் இன்னைக்கு கரூரில் கொடுத்துருக்காரு. பெரிதும் எதிர்பார்த்தீங்களா? நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க, எப்போ கொடுப்பாரு, எப்போ பேசுவார். ஓகே. ஸோ இதில் நிறைய இஷ்யூஸ் டச் பண்ணியிருக்காரு. முதல்ல கரூர் இன்சிடென்ட்டை பற்றி அவர் பேசுகிறார். என்னன்னா, இதற்கு முன்னாடி நாங்கள் நிறைய தடவை மக்களை சந்திக்க போயிருக்கோம். அங்கெல்லாம் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஆனால் கரூரில் மட்டும் ஒரு போலீஸ் நாடகம் நடத்திட்டாங்க. எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நாங்கள் போலீஸை முழுசாக நம்பிட்டோம், நாங்கள் ஏமாந்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இந்த இஷ்யூ? நான் முதல்ல இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் மக்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா, கேப்ரியல் டிவிகேவை பற்றி பேசும்போது எப்போவுமே விமர்சித்து தான் பேசுவார். அவர் அப்ஜெக்டிவாக அந்த விஷயத்தை அணுக மாட்டார், விஜய் அவர்களை விமர்சிச்சுட்டே இருப்பார் அப்படின்னு தயவுசெய்து பார்க்காதீங்க. இந்த வீடியோவை பொறுத்தளவில் முக்கியமான சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் தாவேக்கு ஆதரவாளராக இருந்தாலும் தயவுசெய்து பொறுமையாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ விஜய் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வர்றார். வரும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு? பிளாக் கலர். ஏன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு? ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் வராரு. சம்பவம் நடக்குது, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷனில் தாவேக்கா ஜெயிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கரூருக்கு வராங்க. ஸோ விஜய் அவர்கள் பிளாக் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கிறத பார்க்கும்போதே நமக்கு கிளியராக புரியுது. ஸோ ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, ரொம்ப சீரியஸான ஒரு இடம். அதனால விஜய் அவர்கள் அந்த ஒரு அட்டையர், அந்த அவுட்ஃபிட்டில் அவர் வரார். இது நம்ம பார்த்தா ஒரு காமனான ஒரு மனிதனுக்குமே இது புரியுது. ஆனால் இந்த நிகழ்வில் விஜய் அவர்களோட ஸ்பீச்சை விட்டுருங்க, மற்றவங்களோட பிஹேவியர்லாம் எப்படி இருந்தது? அவங்க பிளாஸ்ட் மூட்ல தான் இருந்தாங்க. எப்போ இருந்த மாதிரியான அதே பிளாஸ்ட் மூடு தான். அங்க ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு, சீரியஸான இஷ்யூ. நீங்க அங்க போயிருக்கீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தி எவ்வளவு தடவை பேசினாரு? அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தி பேசல, அங்க நடந்த அநியாயத்தை பத்தி பேசல. விஜயபாஸ்கர் அவர்களோட டார்கெட்லாம் விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தணும். நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டேன், தோளில் கை போட சொன்னேன், அப்புறம் எம்ஜிஆரோட ஒப்பிடுறது, ஜெயலலிதா அவர்களோட ஒப்பிடுறது, ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்ற ஒரு பொருள் ஏதோ விஷயம் சொல்றாரு. ஸோ விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்தளவில் அங்கே 41 பேர் இறந்திருக்காங்கன்ற புரிதலே இல்லை. விஜய் அவர்களை ஹாப்பி ஆக்குறதுக்காக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. நான் ஏன் குறிப்பாக விஜயபாஸ்கர் அவர்களை மட்டும் பேசுறேன்னா, அவர் ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர். இப்போ புதுசாக சேர்ந்திருக்காரு, அதனால பேசுறேன். அதுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு முன்னாடி பேசினவர்களும் பார்த்தோம்னா 41 பேர் இறந்தாங்கன்ற புரிதலே இல்லாமல் அவங்க பாட்டு ஜாலியா பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு ஹைப்பா ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அது கிடையாது. நீங்க சேர்ந்திருக்கதே அந்த 41 பேருக்காகத்தான். ஆதவர்ஜன் அவ்வளவு தூரத்துக்கு வெறியா பேசினாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு, ஆடியன்ஸும் பார்த்தோம்னா அவங்களுக்கும் அந்த புரிதலே இல்லை. விஜய் அவர்கள் சீரியஸா பேசுறாரு, இந்த 41 பேர் இறந்துட்டாங்கன்றதெல்லாம் பேசும்போது அப்பயும் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட எல்லாம் கை தட்டிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஈழத்துல நடந்த துயரத்தை பத்தி பேசும்போது நம்ம முகம் எப்படி இருக்கும்? ஸோ அந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது இந்த ஆடியன்ஸுமே சீரியஸாக இருப்பாங்க. இப்போ தமிழ் தேசியவாதிகள்லாம் நிற்கிறோன்னு வச்சுப்போம் ஒரு பெரிய கூட்டத்தில். அந்த இஷ்யூவை பற்றி பேசும்போது மக்கள், தலைவர்கள் எல்லாருமே சீரியஸாக இருப்பாங்க. இது வாண்டடா இல்லைங்கிறத தாண்டி அது நமக்குள்ளே வந்துடும். ஆமாம், இவங்களுக்கு அந்த இஷ்யூவை பற்றின எந்த புரிதலுமே இல்லை. ஸோ நான் தவேக்க தலைமைக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குறைந்தபட்சம் ஒரு சர்க்குலர் எதையாவது அனுப்புங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இது முக்கியமான விஷயம், அந்த இடத்துல சீரியஸ்னஸோட பிஹேவ் பண்ணுங்க. தயவு செய்து எப்பவும் மாதிரி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பேசிடாதீங்க. ஒரு சின்ன ஒரு சர்க்குலர் அங்கே மேடையில் பேசக்கூடிய தலைவர்களுக்காவது ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு மேடையில் பேசினவர்களுக்கு எதுக்காக நம்ம மேடையில் பேசுகிறோன்ற புரிதலே இல்லாமல் எப்பவும் போல அவங்க பேசுகிறாங்க. இது எப்பவும் போல உள்ள ஒரு நிகழ்வு கிடையாது. கரூர் மக்களுக்காக நீங்கள் போய் பேசுகிறீங்க. ஸோ அப்போ அந்த சீரியஸ்னஸோட நீங்கள் பிஹேவ் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, விஜய் அவர்கள் ஸ்டேஜில் அவர் பேசுகிறார். அவரோட ஸ்பீச்சில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மோஸ்ட்லி என்ன இருந்தது அதில்? இடைத்தேர்தலை ஃபோக்கஸ் பண்ணி நிறையா விஷயம் பேசியிருந்தார். அது போக நிறையா ஊழல், லஞ்சம் இதெல்லாம் நாங்கள் ஒழிச்சிட்டோம். அப்புறம் டிஎம்கே கார்னர் பண்ணி நிறைய விஷயம் பேசியிருந்தார். சிம்பிள். திமுகவை விமர்சிச்சாரு, அதை தாண்டி அதில் எதுவுமே கிடையாது. திமுகவை விமர்சிச்சாரு,
அசம்பிளியில பேசும்போது எங்க உங்க அப்பாவை காணும்லாம் சொன்னார் இல்லையா, அது ட்ரெண்ட் எல்லாம் ஆகுதுன்றத பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கூட தரம் தாழ்ந்து இன்னும் மோசமான நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. ஓடிட்டாங்க, செந்தில் பாலாஜி ஓடினத பாட்டெல்லாம் பாடினாரு. ஸோ ஒரு சிஎம் அப்படின்ற ஒரு மனிதர் வந்து அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கணும், ஒரு பெரிய மனிதர் சிஎம்னா அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்கணும். அந்த ஸ்டேச்சரை நீங்க விட்டு கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த அளவுக்கு இறங்கி போய் நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, திமுகவை பத்தி பேசும்போது அவர் ஆக்ரோஷமா பேசுறாரு. அப்புறம் மேகதாது இஷ்யூவை பத்தி பேசும்போது நம்ம பாட்டுக்கு சும்மா அதை வச்சு அரசியல் பண்ணிட முடியாது, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது விஷயம் கிடையாது, நாங்க காரியத்தை கரெக்டா பண்ணுவோம், சும்மா பேசிக்கிட்டே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போறாரு. நீங்க அப்ப திமுகவை தான் அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த பீரியட்ல தான் வந்து அது இருக்கட்டும், ரைட். ஸோ நீங்க வந்து மேகதாது இஷ்யூவை பத்தி பேசும்போது நீங்க தேவையில்லாம அதை வச்சு அரசியல் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாம விஷயங்கள்லாம் அடிச்சோம் கவுழ்த்தோன்னு பேச மாட்டீங்க. டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது எப்படி பேசினார் விஜய் அவர்கள்? நாங்க விட மாட்டோம் மாநில, ஒரே வார்த்தை நாங்க விட மாட்டோம், அதை பத்தி வேற எதுவுமே பேசல. ஸோ டீலிமிட்டேஷன் இஷ்யூவை பத்தி பேசும்போது நீ அவ்வளவுதான் பேசுவீங்க, மேகதாது இஷ்யூவை பத்தி பேசும்போது அவ்வளவுதான் பேசுவீங்க. ஆனா திமுகவை பத்தி பேசும்போது மட்டும் ஃபுல் பிளாஸ்ட். இன்னைக்கு ஃபுல்லா திமுகவை பத்தி தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்ப திமுகவை பத்தி நீங்க இப்படிலாம் பேசுறதால உங்களுக்கு என்ன கிடைக்குது? எலெக்ஷன் ரிசல்ட், எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்டு கிடைக்குது. ஸோ அப்போ ஓட்டுக்காக தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. மேகதாது இஷ்யூவை பத்தி பேசும்போது சும்மா அப்படி இப்படின்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசினா என்ன? திமுகவை பத்தி இப்படி பேசுறதால தமிழ் மக்களுக்கு ஏதாவது பிரோஜனம் இருக்கா? திமுக இன்னைக்கு பவர்லயே இல்லை. பவர்ல திமுக இருக்கும்போது அவங்க தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறீங்கன்னா நான் கைத்தட்டிருப்பேன். பவர்ல திமுக இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடுனீங்கன்னா நான் கைத்தட்டிருப்பேன். இன்னைக்கு திமுக எதிர்கட்சியா இருக்காங்க, மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்க திமுகவை. இன்னைக்கு உட்கார்ந்து நீங்க திமுகவை எதிர்ப்பீங்க, ஆனா கர்நாடகா கவர்மெண்ட் எதிர்க்க மாட்டாங்களாம். ஏன்னா அதுல எல்லாம் ஒன்றும் பிரோஜனம் இல்லையா? திமுக எதிர்க்கிறதா என்ன பிரோஜனம்? உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்ன்றதை தாண்டி திமுக எதிர்க்கிறதா என்ன பிரோஜனம்? அதுவும் நீங்க கரூர் மேடையில 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க செய்ய வேண்டியது திமுகவை எதிர்த்துக்கோங்க, அவங்க ஒன்றும் சுத்தமான கட்சியெல்லாம் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, மேகதாது இஷ்யூக்கு நீங்க ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கணும், எதிர்த்து பேசதான் செய்யணும். அது அரசியல் கிடையாது, அது தமிழ் மக்களோட உரிமை. அப்ப நீ அங்க ஸ்ட்ராங்கா பேசணும். அங்க பேச மாட்டாங்களா, ஆனா இங்க பேசுவாங்களாம். அப்புறம் டீலிமிட்டேஷன் இஷ்யூ வரும்போது டீலிமிட்டேஷன் நாங்க வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி டக்குனு முடிச்சாச்சு. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் அது. ஸோ இப்போ ப்ரையாரிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. இஷ்யூஸுக்கு பார்த்தோன்னா மேகதாது இஷ்யூ பத்தி பேசும்போது 45 செகண்ட்ஸ், மேபி அரௌண்ட் 45 செகண்ட்ஸ். டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போது 20 செகண்ட்ஸ். எதுக்கு அப்ப அந்த இஷ்யூலாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்று திமுகவை எதிர்த்து பேசினா ஓட்டு கிடைக்கும், இந்த இஷ்யூலாம் ஏன் டச் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விமர்சனம் ஆயிடுச்சு, நானும் பேசியிருக்கேன், நானும் குரல் கொடுத்துருக்கேன் அப்படின்னு காட்டிருக்கேன். பிஜேபியோட கோத்து விட்டுருவாங்க. ஸோ அதனால இல்லை நான் பிஜேபிக்கு எதிராக இருக்கேன்றதை காட்டுறதுக்கு டீலிமிட்டேஷன் ஒரு இஷ்யூவை கொண்டு வராங்க. இன்னைக்கு ஒன்றும் பெரிய டீலிமிட்டேஷன் ஒன்றும் பர்னிங் இஷ்யூ கிடையாது. அஃப்கோர்ஸ் பேசியிருக்காங்க பாஜக தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள், அமித்ஷாலாம் பேசியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒன்று இது பர்னிங் இஷ்யூ கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியுது, பாஜகவை எதிர்க்கிறேன்னு நான் காட்டணும், அதுக்கு அந்த இஷ்யூவை ஒரு 20 செகண்ட்ஸ் நான் பேசுவேன். ஆனா ஓவரா பேசினா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ ஓவராகவும் பேசக்கூடாது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் பாஜகவோடையும் க்ளோஸா இல்லைன்றதை காட்டிக்கணும். அதுக்குன்னு ஓவரா பேசி பாஜகவுக்கிட்டையும் பேச மாட்டிக்க கூடாது. ஓவரா பேசினா பாஜக டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த கவனத்தோட நீங்க டீல் பண்ணுங்க. ஸோ உங்களை பொறுத்தளவுல திமுகவை எதிர்க்கிறதால உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. லிட்டரலா சொல்லுவேன், திமுக நீங்க அதிகாரமே கிடையாது. ஸோ நீங்க திமுகவை என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்க ஃபுல் ஃபோர்ஸ்ல திமுகவை எகிரி அடிக்கிறீங்க. அதை தாண்டி இஷ்யூ பேஸ்டா தமிழர் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது, டீலிமிட்டேஷன் தமிழர் நலன் சார்ந்த விஷயம், அதே மாதிரி மேகதாது தமிழர் நலன் சார்ந்த விஷயம், அந்த இஷ்யூஸ் வரும்போது அரசியல்லாம் பண்ணக்கூடாதான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாதான், டாக்னு இருக்கக்கூடாதான். அப்ப இங்க திமுக மட்டும் டாக்லாம் இருக்கலாம், திமுக மட்டும் திமுகன்னு வரும்போது வாய் மட்டும் தான் பேசும். என்ன இப்ப நீங்க ஓடு ஓடு ஓடுலாம் பாடினீங்களே, அதெல்லாம் பாடுறதால நமக்கு அங்க தண்ணி வரப்போகுதா? அப்புறம் திமுக பத்தி விமர்சிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் ஸ்டாப் ஆயிருமா? அப்ப இஷ்யூ பேஸ்டா நீங்க விஷயங்களை அணுகணும். உங்களுக்கு இப்ப கிளியரா தெரியுது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப தமிழ் மக்களுக்கு லாபம் இருக்கோ இல்லையோ, தமிழ் மக்களுக்கு யூஸ் இருக்கோ இல்லையோ, நான் திமுகவை சும்மா விமர்சிச்சுக்கிட்டே இருப்பேன், சும்மா திட்டிக்கிட்டே இருப்பேன். இஷ்யூ பேஸ்டெல்லாம் கிடையாது. சும்மா செந்தில் பாலாஜி திட்டுவேன், சும்மா ஸ்டாலின் அவர்களை திட்டுவேன். எனக்கு என்ன பிரயோஜனம் அதுல? பேர் கூட சண்டை போடுவேன். அப்புறம் செந்தில் பாலாஜி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காராம். கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜயும் அவரோட அந்த கட்சி தலைவர்களும் என்ன பண்ணாங்க? நான் எதுவுமே சொல்ல,
ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷனை நான் படிக்கிறேன். நோ ரிமோர்ஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. மெட்ராஸ் ஹைகோர்ட் ராப்ஸ் விஜய்ஸ் பார்ட்டி ஆஃப்டர் த ஸ்டாம்பேட். NDTVயில் வந்த ஆர்டிக்கிள், கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இந்த ஆர்டிக்கிள் வருது. அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காங்களாம், The Madras High Court has come down heavily on South superstar Vijay's Tamalaga Vetri Kalagam party over last week's stampede in Karur. In strong observations against the actor, Justice Sendil Kumar said he and his party leaders who had organized the rally in Karur fled the scene, showing no remorse after the tragedy that left 41 dead. Exactly என்ன சொல்றாங்க? Fled the scene. Fled the scene na என்ன? ஓடிட்டாங்க. சம்பவ இடத்துல இருந்து ஓடிட்டாங்கன்னு அர்த்தம். செந்தில் பாலாஜி ஓடுறது இருக்கட்டும், அவரு ஊழல்வாதி, அவரு தன்னை காப்பாத்திக்க ஓடுறாரு. நீங்க ஏன் ஓடுனீங்க? இல்லை, அவர் அதுலேயே என்ன சொல்றாருன்னா, நான் வந்து துக்கத்தில் வந்து வீட்டில் இருந்தேன், அதை வந்து நீங்கள் விமர்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. நான் இதெல்லாம் கேட்கல சார். மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்சர்வேஷன்ஸ் இது எல்லாமே. நீங்க துக்கத்தில் இருந்தேன்னு சொல்றீங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ ரிமோர்ஸ், நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிமோர்ஸ்னா என்ன? எந்த ஒரு அந்த குத்தல் எதுவுமே இல்லை, அந்த ஃபீலிங்ஸே இல்லாமல், ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது தான் நோ ரிமோர்ஸ்ன்னு சொல்றது. நோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னா என்ன? பொறுப்பு இருக்கல. இதை நான் சொல்லல, இது ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் இது. ஸோ அப்போ முதல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, சாதாரண சாமானிகள் நிறைய பேர் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. ரத்தத்தெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நமக்கு கூட அது நடக்கலாம், நமக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ண முடியாது. டக்குன்னு நம்ம ஃப்ரீஸ் ஆயிடுவோம், செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். டக்குன்னு அவங்களுக்கு உதவுறது, செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டோம். சிலவங்க பார்த்தா அப்படி உறைஞ்சிருவாங்க. பயமான காரியங்கள் நடக்கும்போது சிலவங்க உறைஞ்சிருவாங்க. இது சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரியான பலவீனம் இருந்ததுன்னா நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்தை தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அந்த பலவீனம் இருக்கக்கூடாது. ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது நீங்கள் தான் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், நீங்கள் தான் ப்ரோஆக்டிவான ரோல் ப்ளே பண்ணணும். நீங்கள் ரிவர்ஸில் போய் உட்காந்துக்கிட்டு துயரத்தில் எங்களால் எதுவும் பண்ண முடியல, இப்போ இந்த பார்த்தா எங்கள் நிர்வாகிகள் எல்லாமே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்றத இந்த ஹைகோர்ட் அப்சர்வேஷன் சொல்கிறாங்க. ஹைகோர்ட் அப்சர்வேஷன் படிக்கும்போது அதில் இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ செந்தில் பாலாஜி ஓடுறாரு, அவர் ஒரு ஊழல்வாதி, அது ரைட்டு. அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆர் யூ குவாலிஃபைடு? அதை பற்றி நீங்கள் பேசுகிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு பேசின அந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது 41 பேர் இறந்தாங்க அப்படின்றதுக்கான ரிமோர்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாக்ட் வார்த்தை யூஸ் பண்ணிக்காம ரிமோர்ஸ், அதை இன்னைக்கும் நம்மளால் பார்க்க முடியல. விஜய் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு பிளாக் கலர் அந்த ஷர்ட்டோட வராரு. ஸோ அப்போ ஒரு துக்கம் விசாரிக்கக்கூடிய ஒரு துணியில தான் அவர் வரார். ஆனால் சுற்றி இருந்த யாருக்குமே அந்த குற்ற உணர்ச்சியோ, ஒரு சரி குற்ற உணர்ச்சி கூட வேண்டாம், அவங்க மேலே தப்பே இல்லைன்னு வச்சுக்கோமே, குறைந்தபட்சம் ஒரு வலி வேணும்ல, இறந்ததுக்காவது ஒரு வருத்தம் வேணும்ல. அது யார் மூஞ்சிலாவது தெரிஞ்சுதா? எனக்கு ஆடியன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க யாரோட முகத்திலையும் அந்த வலியோ, ஒரு 41 பேர் இறந்திருக்காங்கன்ற வேதனையோ எல்லாம் பார்த்தா பயங்கரமா சந்தோஷமா சிரிச்சு கைதறிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய பெண்கள் பார்க்க முடியுது அந்த க்ரௌட்ல. அப்புறம் அங்கே ஸ்டேஜில் பேசின அந்த லீடர்ஸுக்கும் அந்த புரிதல்ல விஜய் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறாரு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீரியஸாக கரூர் சம்பவத்தை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் திமுகவா, அதுக்கப்புறம் ஃபன் மூடில் முடிச்சுட்டு போயிட்டார். அதான் அவர் பேசுறது கூட அது வந்து பழி வாங்கிட்டாங்க, எங்களை வந்து இந்த மாதிரி திட்டமிட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து சொன்னாங்க, ஆதவர்ஜுனா அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க, போலீஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, அங்கே போகாதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் போயிட்டாங்க அப்படின்றதா வந்து இத்தனை நாளாக வந்து எல்லாரும் பேசப்பட்ட விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து அதை சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களை பழி வாங்கியிருக்கலாம், ஏதோ பெரிய ஒரு சதியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு அந்த ஸ்பீச்சை நான் பார்த்தபோது ஒரு சதி நடந்திருக்கலாம் அப்படின்ற தொழில தான் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லையா? நான் நம்பி என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்களெல்லாம் நம்பினே என்னை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி எல்லாமே ரைட்டு. சதி பண்ணிட்டாங்க, உங்களை பெரிய ஒரு சிக்கலில் மாட்டி விட்டாங்க, எல்லாம் ரைட். 41 பேர் இறந்துருக்காங்க, பெரிய துயர சம்பவம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறாரு பாருங்க, Justice Sendil Kumar said he and his party leaders who had organized the rally in Karur fled the scene அப்படின்றாங்க பாருங்க. நீங்க ஏமாற்றப்பட்டீங்கன்னே வச்சுப்போம், உங்களை சதி பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், இந்த காரியத்தை ஏன் பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். சதி நடந்திருந்தாலும், சதியால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும்
அந்த துயர சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அதை நீங்கள் சரி செய்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துருக்கணும். இங்கே பார்த்தோம்னா திமுக கவர்மெண்ட்டையும் விமர்சிக்கிறாங்க நீதியரசர், நீங்கள் ஏன் ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் எடுக்கலன்னு. ஸோ அப்போ இது பேசிக்கான ஒரு விஷயம். இதை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தீங்களா, ரொம்ப துயரத்தில் இருந்தீங்களா, இல்லை சதி நடந்ததா, அதெல்லாம் இங்கே கேள்வி இல்லை. நீங்கள் ஏன் அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய விதத்தில் நீங்கள் ஏன் ஹேண்டில் பண்ணீங்க? இப்போ செந்தில் பாலாஜியை கேலி பண்ணுறீங்கள, அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் 1 month எக்ஸாக்டாக நீங்களும் அதே தான் பண்ணீங்க. அந்த பார்ட்டியில் இருக்க எல்லா லீடர்ஸுமே அதை தான் பண்ணாங்க. ஸோ அதனால் அதுதான் இங்கே நான் பின் பாயிண்ட் பண்ணி காட்ட விரும்புகிறேன். அந்த சம்பவத்தில் சதி இருக்கான்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா சதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கவர்மெண்ட் அதை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை பிளான் பண்ணி 41 பேரை கொல்லணும், பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுன்றதெல்லாம் யாரோட எண்ணமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஆடியன்ஸோட அதை ஏற்றுப்பாங்க. ஆனால் அந்த இஷ்யூவை சரியாக ஹேண்டில் பண்ணல அரசுமே. அரசை பொறுத்தளவு அனுமதி கொடுத்துடக்கூடாது. அனுமதி கொடுக்கலன்னா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க அது இதுலாம் அதை அரசியல் பண்ணுவாங்க, பண்ணிட்டு போட்டோம். இப்போ சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னுலாம் பேசியிருப்பாங்க. பரவாயில்ல, பேசட்டும். அந்த 41 பேரோட உயிர் தான் முக்கியம். குழந்தைங்கள்லாம் இறந்துருக்காங்க. அந்த குழந்தைகள் நாளைக்கு அப்துல் கலாம் மாதிரியும் வளர்ந்து வரலாம். எல்லாருமே இந்த ரசிகர் மனப்பான்மையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்கள்லாம் என்ன வருவாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ அந்த இஷ்யூவை கரெக்டாக அரசு ஹேண்டில் பண்ணல, ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணிருக்கணும். இந்த சம்பவம் ஏன்னா தாவேகா கட்சியை பொறுத்தவரை உங்களுக்கு சிக்கல் என்னன்னா, அவ்வளோ பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான கெப்பாசிட்டி தாவேகா கிட்ட கிடையாது. போலீஸ்காரங்களால மட்டுமே எந்த கூட்டத்தையுமே கட்டுப்படுத்த முடியாது. ஒரு அரசியல் கூட்டம் நடக்குதுன்னு வச்சுப்போம், 1 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுப்போம், போலீஸ்காரனால 1 லட்சம் பேரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ 50,000 போலீஸ்காரங்க நீங்கள் இறக்கணும். 1 லட்சம் பேரை கண்ட்ரோல் பண்ணணும்னா 50,000 பேர் நீங்கள் இறக்கணும். ஸோ அப்போ ஒரு கூட்டம் நடக்குது, அதில் பிரச்சனை எதுவும் நடக்கக்கூடாதுன்னா கட்சிக்கு அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கணும். 1 லட்சம் பேர் நீங்கள் திரட்டுறீங்கன்னா அவங்க கட்சியில் ஒரு 5,000 பேர் இருக்கணும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 5,000 பேர் இருக்கணும். அவங்க வாலண்டியர்ஸாக நிற்கணும், நின்று வரவங்களெல்லாம் கரெக்டாக வழி நடத்தணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மெக்கானிசம் இல்லாமல் விஜய் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு ஒரு 40,000 பேர் வராங்க, அவ்வளோதான். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான எந்த மெக்கானிசமுமே இல்லை. விஜய் அவர்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வளையம் இருக்கு. அதுதான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த மக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கான எந்த அமைப்பும் இல்லை. ஸோ அப்போ பார்ட்டி மெக்கானிசம் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்க்குறீங்கன்னா பாதிப்புகள் நடக்கும். இது ஏதோ கரூரில் மட்டும் நடக்கல. விஜய் எங்கெல்லாம் போய் பேசினாரோ அங்கெல்லாம் பிரச்சனை நடந்தது. உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்தது. கரூரில் பெருசாக சம்பவம் நடந்துருச்சு. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது எல்லாத்தையும் விட நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? சம்பவம் கூட நடந்துருச்சு, ஓகே, நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னா அதுவும் மோசமாக ஹேண்டில் பண்ணுறீங்க. இப்போ அடுத்ததான் வாஷிங் மிஷின் பற்றியும் பேசுகிறாரு. அதாவது நாங்கள் நிறையா பேரை ஊழல்லேருந்து நாங்கள் விடுச்சிருக்கோம். நாங்கள் எந்த ஒரு ஓட்டுக்கும் நாங்கள் காசுலாம் கொடுக்க கிடையாது. நாங்கள் என் மேலே இருக்கக்கூடிய பாசத்தினால தான் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எங்களை வாஷிங் மிஷினோட கம்பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் குதிரை பேரை செய்யணும், யானை பேரை செய்யணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? போகிற போக்கில் இப்போ ஒரு நரேட்டிவ் ஒன்று கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா, ஊழல்லாம் ஒழிஞ்சாச்சு, இப்போ அரசு அலுவலகத்துக்குலாம் போனீங்கன்னா ஊழல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மரியாதையும் தரதா சொல்கிறாங்க. ஆமாம், நான் இப்போ ஊழல் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு, ரைட்? அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ ஒரு 2 days முன்னாடி கூட நான் ஒரு அரசு அதிகாரியோட சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவர் சொல்கிறார், பொலிட்டிக்கல் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா புதுசாக வந்தவங்களுக்கு இன்னும் அந்த சிஸ்டம் பற்றின புரிதல்லாம் இல்லை. அப்புறம் நிறைய பேருக்கு ஊழலை ஒழிக்கணுன்ற எண்ணமும் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கல் லெவலில் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அரசியல்வாதிகள் வாங்கக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. பட் அதிகாரிகள் கிட்ட இன்னமும் நிறையா இந்த ஊழல்லாம் இருக்குது அப்படின்றத ரொம்ப ஹானஸ்ட்டாக அவர் பேசினார். அதுக்கு அதிகாரிகளோட சேலரி என்ன, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லி பேசினார். இவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகளால் எப்படி இவ்வளோ பெரிய வீடுகள்லாம் கட்ட முடியுது, இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்க முடியுது. ஸோ நேச்சுரலாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த சிஸ்டமை நீங்கள் ரீவேம்ப்லாம் பண்ண முடியாது. ஸோ பொலிட்டிக்கல் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றத ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா அவர் சொன்னார். இப்போ அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும். நான் கேட்குறது என்னென்னா, உங்களோட எண்ணம் ஊழலை ஒழிக்கணுன்றது தானே? உங்களோட எண்ணம் ஊழலை ஒழிக்கணும், நல்ல தூய ஒரு நிர்வாகத்தை கொடுக்கணும் அப்படின்றது உங்கள் எண்ணமாக இருக்கும்போது எதுக்கு விஜயபாஸ்கர் கட்சிக்குள்ளே சேர்க்குறீங்க? எதுக்கு செங்கோட்டையனை கட்சியில் சேர்க்குறீங்க? எதுக்கு அதிமுக எம்எல்ஏஸ்லாம் கட்சியில் சேர்க்குறீங்க?
உங்களுடைய எண்ணம் ஊழலை ஒழிக்கிறதா இருந்ததுன்னா அப்ப தூய மனிதர்கள் தானே நீங்க உள்ள கொண்டு வரணும். எதுக்காக இவங்கெல்லாம் கொண்டு வரீங்க? விஜய் பாஸ்கர் அவர்கள் அந்த செய்யக்கூடிய இந்த வேலையை தமிழ்நாட்டில் வேற யாராலையும் செய்ய முடியாதா? அதை செய்யறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேற ஆளே இல்லையா? நல்ல அரசியல்வாதியே இல்லையா? எவ்வளவோ பேர் நீங்க பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லா அவங்க மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு எந்த அங்கீகாரமும் இல்லாம கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு பணபலம் படைத்த மனிதர்கள் தான் தேவைப்படுறாங்க. ஏன் அவங்க தேவைப்படுறாங்க உங்களுக்கு? அங்க நின்று இடைத்தேர்தல் வருது, அதுல அங்க நின்று ஜெயிக்க. அப்ப எப்படி நீங்க ஊழல் ஒழிப்பீங்க? இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? போன ஆட்சியில ஊழல் செஞ்சவங்க. போன ஆட்சியில இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் ஊழல் செஞ்சாலும் உங்களுக்கு பணம் வருது. அப்ப நீங்க இவங்களை கொண்டு வந்தீங்கன்னா சரி, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்களா இருக்கும், ஓட்ஸ் வாங்குவீங்களா இருக்கும், களத்துல வேலை நல்லா நடக்குமா இருக்கும். எப்படி நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? ஸோ ஊழலை நீங்க ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் வேற. இவங்களை வச்செல்லாம் நீங்க ஊழலை ஒழிக்க முடியாது. ஸோ நான் டீட்டெயில்டா போய் இந்த ஆஃபீஸ்ல ஊழல் நடந்ததா, அந்த ஆஃபீஸ்ல ஊழல் நடந்ததா, இங்க சிக்கல் இருக்கு, அங்க சிக்கல் இருக்கு, அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. நீங்க உங்க கட்சிக்குள்ள கொண்டு வர ஆட்களை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஊழல் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஊழல் இல்லாத, சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துக்கு இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு வராங்கனாலே சம்பாதிக்கிறதுக்கு அங்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கிளியரா புரியுதுல? அங்க வாய்ப்பு இல்லைன்னா இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஏன் இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில போய் சேர வேண்டியதானே? ஏன் போய் சேரல? அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு, அமைச்சரெல்லாம் ஆக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நல்லா அழகா தான் பேசுறீங்க நீங்க. அங்க ஊழல்லாம் இல்லைன்னு நீங்க பேசல, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பேசுறீங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்குற விஷயம் நடக்காது. அங்கேயும் சின்ன லெவலில் கரப்ஷன் இருக்கும், பட் இவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் அங்கே நடக்காது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியுது நமக்கு எதிர்காலம் இங்கே தான் இருக்கு, இங்கே போனால் தான் நம்ம கரெக்டாக சில விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ணிட்டு நீங்கள் ஊழல்லாம் ஒழிக்க முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அதிமுகலேருந்து எம்எல்ஏஸ்லாம் வராங்க. நான் இது நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் வராங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பணம்லாம் கொடுத்து ஜெயிக்கலன்றீங்க. பட் நிறையா நான் களத்தில் சந்தித்த நிறையா அரசியல்வாதிகளாக சொல்கிற விஷயம் என்னென்னா, தாவேக்காவும் பணம் கொடுத்தார்கள். தாவேக்காரங்க சொன்ன வீடியோவே இருக்கு, தாவேக்கா வேட்பாளர் ஒருத்தர் சொன்ன வீடியோவே இருக்கு. ஸோ அதனால பட் ஓகே, திமுக அளவுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்க மாட்டீங்கன்றதை நான் டெஃபினட்டாக ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்கள் கட்சியில் போட்டியிட்டவங்க எல்லாருமே திமுக வந்தவங்க தான். அப்புறம் அவங்க என்ன அமெரிக்கன் ஸ்டைல், பிரிட்டிஷ் ஸ்டைல் பொலிட்டிக்ஸாக பண்ணுவாங்க? நம்ம ஊர் ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. அதிமுக ஸ்டைல் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாங்க. அது என்ன? எலெக்ஷன் முன்னாடி பணம் கொடுக்கறது, கூட்டம் கூட்டுறதுக்கு காசு கொடுக்கறது, இந்த அரசியல்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் கட்சியில் இருக்கவங்கலாம் அந்த மாதிரியான ஆட்கள் தான். ஸோ அதனால இந்த மாதிரியான ஸ்டைலில் நீங்கள் பொலிட்டிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான ரிசல்ட்டை தான் நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதிமுக என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதே ரிசல்ட்டை தான் நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. மக்களும் அதனால பெருசாக போட்டு அவங்கள ஏமாத்திக்க வேண்டாம்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு, இது எங்கள் அண்ணனோட ஆட்சி, யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்ற. ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன். நான் இப்போ வரைக்கும் நான் போகிற வழியில் டாஸ்மார்க் கடைகள்லாம் இருக்குன்னா 10 ரூபா வாங்குறாங்களான்னு நான் கேட்குறேன். அது லஞ்சமே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அப்புறம் அதுவும் அப்படிதான் சொல்லுவீங்க. அதெல்லாம் லஞ்சமே இல்லைன்றீங்க. அது எப்படி லஞ்சம் இல்லாம இருக்கும்? எப்படி லஞ்சம் இல்லை? அது 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது. ஊழியர்களுக்கு நாங்க காசு அதுக்கு நான் கொடுக்க முடியுமா? இப்ப நான் திடீர்னு டேனியல்கிட்ட டெய்லி எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, இது என்னோட சேலரி கொடுங்க, நீங்க கொடுப்பீங்களா? அதேதான் அங்கேயும். டாஸ்மார்க் ஒன்றும் நஷ்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு கிடையாது. அது பயங்கரமா லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நிறுவனம். அது டான்ஜெட்கோ மாதிரி கிடையாது, பிஎஸ்என்எல் மாதிரி கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏகப்பட்ட பணம் இருக்கு, ஏகப்பட்ட லாபம் இருக்குன்னா எதுக்கு நான் கொடுக்கணும்? நான் மதுபானங்களை குடிக்கும் போதே அநியாய விலைக்கு தான் அதை வாங்குறேன். ஒரு 20 ரூபா பொருளை 80 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். 30-40 ரூபா மதிப்புள்ள ஒரு மதுபானத்தை 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். இது போக நான் அவங்களுக்கு சேலரிக்கும் நான் காசு கொடுக்கணுமா? ஸோ இப்போ இந்த கதையே பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சி பண்ண வரைக்கும் செந்தில் பாலாஜி 10 ரூபா வாங்குறாருன்னு கேலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இவங்க அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 10 ரூபா வாங்குறாங்க. இப்போ யாரு கைக்கு அந்த காசு போகுது? நேற்று அந்த காசு செந்தில் பாலாஜி பாக்கெட்டுக்கு போச்சுன்றதான் அவங்க வாதம். அப்போ இன்னைக்கு யார் பாக்கெட்டுக்கு அது போகுது? இன்னைக்கு கேட்டா இல்லை, தொழிலாளர்களுக்கு சேலரிலாம் கொடுக்கணும். அது ஏன் வேலை கிடையாது, அது அரசோட வேலை. அது நீங்க பார்த்துக்கணும். ஆனா இன்னைக்கும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இங்க போய் நீங்க கேளுங்களேன், லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு இப்ப சொன்னீங்கல்ல, விஜய் அவர்கள் சொன்னார், நடுப்பே சொல்லுங்களேன், கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். கொடுக்க
மாட்டாங்க. லஞ்சம் எடுத்த உடனே நமக்கு கொடுங்க அப்படின்லாம் வாண்டடாலாம் அப்படி கேட்க மாட்டாங்க. நமக்கு ஒரு தேவை வரணும், அதில் நம்ம கார்னர் பண்ணி இதை கொடுத்தாதான் விடும் அப்படிங்கிற மாதிரி தானே கேட்பாங்க. இப்போ லஞ்சம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்குது. இப்போ ஒரு மெடிக்கல் சீட் வேணா நீங்கள் லஞ்சம் கொடுக்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடைக்கும். போய் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நேர்மையாக இருக்கவங்க சொல்லுவாங்க. கரெக்ட், நல்ல பாயிண்ட், கரெக்டு. ஸோ அதனால இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அரசியல் புரிதல் இல்லாமல் வெறுமனே கிளாமர் பின்னாடியும் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட் பின்னாடியும் போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி எனக்கு அந்த மீட்டிங்கை பார்க்கும்போது பியூர் என்டர்டெயின்மெண்ட் அது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்னமோ ரொம்ப சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு எனக்கு தோணுச்சு. அசம்பிளியில் பேசும்போது ரொம்ப கேர் எடுத்து ரொம்ப சீரியஸாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு 40 மினிட்ஸ் பேசினார்னு நினைக்கிறேன். இந்த கரூருக்கு போகும்போது அவர் அந்த ஒரு எஃபோர்ட் போட்ட மாதிரி இல்லை. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு முடிச்ச மாதிரி இருந்தது. பெருசாக ரொம்ப டீப்பாகவும் நிறைய விஷயங்கள் பேசின மாதிரி இல்லை. வெறும் திமுகவை மேலோட்டமாக அட்டாக் பண்ணுறது. நான் சொல்கிற மாதிரி மேலோட்டமாக, ஒரு ஸ்டாண்டர்ட் அட்டாக்கும் இல்லை. மேலோட்டமானு சொல்கிறத விட நிறைய நேரங்களில் திறந்தாழ்ந்து அட்டாக் பண்ணியிருந்தார். அதை தாண்டி இந்த ஸ்பீச்சை பார்க்கும்போது இதுக்கு பெரிய சீரியஸ்னஸ் இதுக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தெரில. அதுவும் நோட் பண்ண முடிஞ்சது. கரூரில் இறந்தவங்களுக்கு நினைவு சின்னம்லாம் வைக்கிறதா சொல்லியிருந்தார். அதை கண்டிப்பாக அது நல்ல விஷயம்தான். இறந்தவங்களை நீங்கள் இப்போயாவது அங்கீகரிக்கிறீங்களே, இதெல்லாம் முதலே பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் நினைவு சின்னம் வைக்கிறீங்கல்ல, இதை நீங்கள் அந்த சம்பவம் நடந்தப்பவே இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கணும். நான் நினைவு சின்னம் வைங்கன்னு சொல்ல, குறைந்தபட்சம் ஒரு கண்ணீர் அஞ்சலி வச்சிருக்கலாம், நடத்தலாம்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திருக்கலாம்ல. இந்த மாதிரி நம்ம கட்சிக்காரங்க ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, நம்ம தலைவரை பார்க்க வந்த பேர் 41 பேர் இறந்துட்டாங்க, ஸோ ஒரு கண்ணீர் அஞ்சலி சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். சாதாரண கட்சிக்காரங்க எல்லாருமே பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அவங்க கூட பண்ணுவாங்க. லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவீங்களா, அவங்க கூட இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு துயர நிகழ்வு நடந்துருச்சு, ஒரு தலைவர்களோட நினைவு நாள் வருது, அவங்களும் சின்னதாக பண்ணுவாங்க. இவங்களுக்கு அது கூட பண்ண முடியல. இன்னைக்கு பரவாயில்ல, அந்த மக்களை இன்னைக்காவது அவங்க மனசில் நினச்சி அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது நல்ல விஷயம் தான், பண்ணட்டும். இப்போ கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சார், என்ன அப்படின்னா, இப்போது டிவிக்கே வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சிச்சிட்டே இருக்காங்க. வந்து 55 நாள் ஆச்சு, வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, டேஞ்சட் கோ இந்த மாதிரியான நிறுவனங்களில் அரசு வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து கொடுக்கலாம் இருந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அதற்காக வந்து ஒரு அம்மா எல்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? வெறும் குறைகளை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைங்க, ஓகே, ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? விஜய் அவர்களா? ஓகே, இப்போ நான் ஒரு ஹானஸ்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ என்னோட பார்வை என்னென்னா, சில நேரங்களில் நான் யோசிப்பேன், இப்போ நமக்கு அஜெண்டாலாம் கிடையாது, எந்த அஜெண்டாவும் நமக்கு கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம திமுகவை இதே மாதிரி கடுமையாக விமர்சித்தோம். இன்றைக்கி தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தாவேக்காவை விமர்சிக்கிறோம். நமக்கு சிம்பிளாக எந்த அஜெண்டாவும் கிடையாது, எந்த ஃபண்டிங் கிண்டிங் எதுவுமே நமக்கு கிடையாது. இந்த பார்ட்டி ஃபண்டெலாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் நமக்கு சேனல் ஃபண்டெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நானுமே சில நேரம் யோசிப்பேன், இப்போ தாவேக்காவோட அரசியல் எனக்கு பிடிக்கல, ஆனால் தாவேக்காவோட கவர்மெண்ட் தான் இப்போ நடக்குது. அப்போ அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் அப்ஜெக்டிவாக பார்க்கணும். நம்ம எதிர்பார்த்த மாற்றம் நடக்கலைனாலும், நம்ம வேண்டாம் நினச்சதான் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம அப்ஜெக்டிவாக பார்க்கணும். நமக்கு பிடிக்கிறனாலும் அப்ஜெக்டிவாக பார்க்கணும். அது போக நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சில அமைச்சர்களுக்கெல்லாம் நிஜமாவே நல்ல நிர்வாகம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அதை அவங்க கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்களான்றது பெரிய கேள்வி. ஏன்னா அதிகாரிகளெல்லாம் தாண்டி அதை கரெக்டாக பண்ணுறது கஷ்டம். ஆனாலும் நிறைய அமைச்சர்களுக்கெல்லாம் நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்றதையும் நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட யோசிச்சேன், நம்ம கொஞ்சம் அப்ஜெக்டிவாக, கொஞ்சம் காமாக இதை ஹேண்டில் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி ஸ்பீச்செல்லாம் பார்க்கும்போது அப்படி ஹேண்டில் பண்ண முடியல. 41 பேர் இறந்துருக்காங்க, எல்லாம் ஜாலி மூடில் வந்து ஜாலியாக சிரிச்சு எடுத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்போ இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லைன்னா நான் என்னதான் பண்றது? அப்போ இதை நான் பேசி தானே ஆகணும். இதை நான் எப்படி பேசணும்? அப்போ இதை நான் இப்போ பேசவே கூடாது, கடந்து போயிடணும். இதை நான் பேசினேன்னா உனக்கு வைத்தறிச்சல்றா, இது காமன் சென்ஸுங்க, இது பேசிக் காமன் சென்ஸ். ஒரு இளவு வீட்டுக்கு போனால் நம்ம எப்படி இருப்போம்? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அங்கே போய் நம்ம சீரியஸாவது இருக்கணும். அவரை பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனால நம்ம சீரியஸாக தான் இருப்போம். அங்கே மரியாதை கொடுக்கணும் அவங்க. ஆனால் அந்த மாதிரியான பேசிக் புரிதல் கூட இல்லாமல் அங்கே உட்காந்து விசில் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அதான் யோசிக்கணும், அப்படி நினச்சாலுமே அந்த மாதிரி இருக்க முடியல நம்மளால. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில நல்லதுகள் எல்லா இடத்துலையும் நடக்கும். இப்போ டிவிகேவை பொறுத்தளவில் சாதாரணமாக நடக்கக்கூடிய சில விஷயங்களையுமே ஏதோ பெரிய சாதனை மாதிரி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது. டிவிஎஸ்சி அதிகாரிகள் பார்த்தோம்னா ரெய்ட் நடத்தினாங்க,
அது ஏதோ பெரிய உலகத்தில் எங்கேயுமே நடக்காத சம்பவம் மாதிரி தமிழ்நாட்டில் ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் நாங்கள் பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி பண்ணிட்டோம். எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. அந்த பயிர்க்கடன்லாம் தள்ளுபடி பண்ண சமயத்தில் அது இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுலேயே யாரும் பண்ணாத விஷயம் மாதிரி ரெகுலராக நடக்கிற விஷயம். இன்ஃபேக்ட் அதிமுக பீரியடில் உங்களோட பெட்டராக பண்ணியிருக்காங்க, பல மடங்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. திமுக விடையும் அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் அந்த மாதிரி தான், சிம்பிளான சில சின்ன விஷயம். என்கிட்ட எண்ட் ஆஃப் த டே தாவேக்காவோட பெர்ஃபார்மன்ஸை நான் எப்படி மெஷர் பண்ண போகிறேன்னா, ஒரு 6 months போனதுக்கப்புறம் ஊழலே இல்லைன்னா ஒவ்வொரு துறையிலையும் கடன்லாம் கம்மியாகும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் கடன் கம்மியாகணும்ல. ஊழலை நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா கடன் கம்மியாகணும், ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகணும், பொருளாதாரம் க்ரோ ஆகணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை நான் அனலைஸ் பண்ண முடியும். என்ன பொறுத்தளவில் இப்போவே நான் ஏன் விமர்சிக்கிறேன்னா, உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அமைச்சர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களாக இருக்கலாம், சரியா குவாலிஃபைடாக இல்லாத நிறைய எம்எல்ஏஸ் சில விஷயங்கள் பண்ணுறாங்க. அதெல்லாம் பேசிதான் அவனை வேறு என்ன பண்ணுறதுனா. ஸோ அதனால் அஃப்கோர்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவாக நம்ம பேசுவோம். மேபி நம்ம மேலே தவறு இருக்கலாம், நம்ம கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நம்மளோட அந்த பர்சனல் ஃபீலிங்ஸை மேபி வெளிப்படுத்தியிருக்கலாம். அதை நம்ம அப்ஜெக்டிவாக டீல் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நடந்த சம்பவத்தை நம்ம விமர்சித்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. பட் ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக பேசுவோம். அதே மாதிரி தவறுகள் நடந்தால் அதையுமே யதார்த்தமாக நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய நேரங்களில் மனிதர்களாக இருந்தால் தப்பு பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த புரிதலோடையும் நம்ம பேசுவோம். ஆனால் இன்னைக்கு நடந்ததெல்லாம் அபத்தமான விஷயம், இதை நம்ம பேசி தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும். பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.